அப்படி தைச்சு இது பண்ணது இல்ல ஒரு நிமிஷம். இது வந்து வாங்கின சொத்து தான். இல்ல இது வந்து உங்க சம்பாத்தியத்தில் நீங்க வாங்கின, உங்களுக்கு தான் இங்க வந்து முழு உரிமை இருக்கு. நீங்க எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுக்கலாம். ஆனா உங்களுக்கு நீங்க கடைசி காலம் வரைக்கும் இங்க இருந்துக்கலாம். உங்களுக்கு இங்க முழு உரிமை இருக்கு. பட் இதை விற்கவோ வாங்கவோன்றது வந்து அது அப்பார்ட்மெண்ட், நான் அதுக்கு சொல்ல வரல. பட் இங்க நீங்க தான் ராணி. அதனால அங்க இருந்துக்கிற சொல்லுங்க, நாங்க வேணா போறேன். ஐயோ நீங்க எங்க போறீங்க? அதெல்லாம் செட் ஆகாது. அவ இருந்து வாழ்ந்துட்டு போறாப்பா. எனக்கு செயின் கொடுங்க, நான் போறேன். நீங்க இல்லம்மா, ஏன்னு கேட்டா இப்ப இங்க அவ வீட்டை எடுத்தானே நான் செயின் கொடுக்க மாட்டேன். நான் வீடு கேட்டே நான் வரலையே. இவங்க வெளிய போறேன்றாங்கம்மா. நான் வெளிய போறேன், எனக்கு செட்டில்மென்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இவங்க வீட்டுக்காக இங்க வரல. நம்ம அன்னைக்கு 20 தேதி நம்ம குடுக்குறோம்னு தெரியுங்களா? அதுக்காக தான் இங்க வீட்டு பத்திரமா அவ தானே வாங்கி வச்சிருக்காங்க மாத்தி. அத நீங்க கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. நான் உங்களோட வீடு உரிமை கொண்டாடி நான் இங்க வரல. நான் உரிமை கொண்டாடி இங்க வரல. ஆனாமா நீங்க செட்டில்மென்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லி வந்திருக்கேன் நான். வெளிய போ சொன்னீங்க. அவங்க வந்திருக்கா, அவங்க செய்யணும் ஒண்ணுதான் அவங்க. ஆமாமா, அத தவிர அவங்க பதில இருக்க நான் ஏதுல இருக்க மாட்டேன். என்ன கேட்டா இப்போ வந்து அவங்களுக்கு செயின் மட்டும் ஏற்கனவே 3 பவுன் செயின், 1/2 பவுன் மோதிரம் போயிருச்சு. சரிமா, ஓகே. இங்க இருங்க, இங்க இருந்து நான் போனப்ப வெறும் துணி, கால்ல செருப்பு கூட இல்ல. ஃபுட்டேஜ் இருக்கும்ல, எல்லா இடத்துல கேமரா இருக்கும்ல. நான் செயின் எடுத்துட்டு போனேன்னா என் கழுத்துல செயின் கடந்துச்சான்னு தெரியும்ல. நான் இங்க இருந்து அது யாருக்கு திருடுனா யாருக்கு தெரியும்? அது எல்லாம் என் தலையில விட்டு அத கடவுளுக்கு தான் தெரியும். இங்க இருந்து திருடுனது யாருக்குன்னு கடவுளுக்கு தெரியும். ஏன் கழுத்துல இல்ல? நானே சண்டேல அது எங்கிட்ட அந்து விழுந்துச்சு இல்ல, அவன் எடுத்துட்டு போனானா யார் எடுத்தான்னு எனக்கு தெரியாது. நான் மொட்டை கழுத்தா வெறும் சால் கூட இல்லாம போனேன். அன்னைக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை நடந்தது இல்ல, என்னன்றது கேளுங்க. இல்ல ஐயா, நடந்தது என்னன்னு கேளுங்க. அன்னைக்கு இவனை இழுத்து கொண்டு போய் அந்த வீட்டுல வச்சுட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மணி வரைக்குமே 3 மணி வரைக்கும் வீட்டுக்குள்ள வந்தான். எவன் எடுத்தாங்க எனக்கு வந்து நாங்க எப்பனா இந்த வீட்டுக்காரவங்க அந்த சகாயம் அப்படி எல்லாரும் உள்ள இருந்திருக்காங்க. நாங்க வரும்போது 2:30க்கு தான் வர்றோம். அப்பதான் இங்கனதான் உட்கார்ந்துருக்கோம். அப்ப இந்த பர்ஸ் எல்லாம் பிஞ்சு கிடக்குது இங்க. அதுக்கப்புறமா தான் இந்த பிள்ளைங்க பேன் கார்டு, ஆதார் கார்டுன்னு எல்லாத்தையும் எடுத்து அந்த அப்பதான் எடுத்தாங்க. நாங்க இதை விட்டு உள்ளேயே நகலல. ஆனா ஆட்டோக்காரு வீட்டு சாவி என்ன பீரோ சாவி என்னென்னமோ போய் பீரோ திறந்து ஆட்டோக்கார எல்லாம் தேடி இருக்கான், பணம் இருக்கான்னு. அதெல்லாம் தெரியாது. சரியா? அவன் நமக்கெல்லாம் இது தேவை. ஆனா டக்குன்னு அங்கனக்குள்ள நாங்க பார்த்தோனையுமே எடுத்துக்கணும். இந்த அம்மா கையில உடனே கொடுத்துட்டு அம்மா யார்கிட்டயும் யாராச்சும் ஆட்டோக்காரங்க சாவி கொடுத்து பீரோ திறந்து பார்க்க சொல்றாங்க. அப்படி நடந்த பிரச்சனைகளை நம்ம எல்லாம் எதுவுமே இல்ல. சரியா? நம்ம அப்படியே 6 லட்சம் இருந்தா நான் இப்ப எதுக்குங்க இவங்கள்ட்ட வந்து நான் கேட்கணும்? என்கிட்ட செயினே இருந்தா நான் இருந்தாங்க. அதனால நமக்கெல்லாம் இத பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை யாரையும் பேசவே கூடாது. இங்க எதுவுமே பிரச்சனையே இல்லமா, சரிங்களா? இது வந்து ஒரு ஏன்னா நாங்க வரும்போது இவங்களுக்கு காலி பண்ண போனா பணம் வேற எதுவும் சாமி. நாங்க வரும்போது இந்த அக்காவும் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நாங்க வந்து 10-12 பேர் உள்ள வரப்ப நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அது நம்ம எல்லாத்தையுமே தான பேசணும். அப்ப எல்லாரும் என்னைய மட்டும் தூக்கிட்டு ஓடிட்டானா? நான் ஓனர் பார்த்தாங்களா? என்னை விரட்டி தான் விட்டாங்க. நான் ஓடல. நான் போய் ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருந்தேன். நான் வந்தோன்னு வீட்டுக்கு வரக்கூடாது. அதுக்குள்ள என்ன பிரெயின் வாஷ் பண்ணாங்கன்னு தெரியல. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்க. நான் ஒரு வீட்டுல இருந்துக்கிறேன்னு இருக்கக்கூடாதுன்னு இன்னொருத்தவங்க சொன்னாங்க. இப்ப 7 மணிக்குள்ள அவங்களுக்கு பணத்தை அட்டாச் கடன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. ஏன் செயின் அடமானம் வைக்கக்கூடாது? எனக்கு செயின் கொடுத்தா நான் இப்ப போயிடுவேன். நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். இதான் முடிஞ்சதோட. செயினை கொடுத்துட்டா இது வரைக்கும் போயிடுவேன். நான் எழுதி கொடுத்துட்டு போயிடுறேன். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த தொந்தரவும் நான் பண்ண மாட்டேன். மொத்தமா எழுதி அது உறுதி தானே? எழுதி கொடுத்துடலாம். அப்ப எழுதி கொடு, நான் செயினை தான் எழுது. நான் நைட்டுக்குள்ள எனக்கு நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் சாயங்காலம் எப்படினாலும் பணம் வாங்கி தரேன். ஐயா கொடுத்துட்டேன். சரி சரியா? யார்கிட்டயாவது என் தலையை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணுங்கம்மா. ஏன்னா எனக்கு இது வேணவே வேண்டாம். ஏன்னா நம்ம ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? இவ்வளவு நான் செஞ்சுட்டு நான் ஏன் கெட்ட பேர் வாங்கணும்? அதை எழுதி வாங்க. இப்ப நான் எழுதிங்க. இனிமே எந்த தொந்தரவும் என்னை பண்ணக்கூடாது. 7 மணிக்கு நான் கூப்பிடுவேன். வந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுப்போம். சரியாப்பா? எனக்கு வேற டாக்டர் அப்பாயின்மெண்ட். இப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம்னு சொல்லுங்க. சொல்றேன்மா. எழுதிட்டு வந்துடுறேன். எவ்வளவு என்னன்றது எல்லாத்தையும் நான் எழுதி கொடுப்பேன். நான் ஒருத்தர் கூட நான் விட மாட்டேன். நான் செலவு பண்ண இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு பணம் நீங்க கொடுத்தாகணும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளவும் அலைஞ்சேன். நீங்க என்ன சொன்னீங்க? எப்படியாவது பிரச்சனை இல்லாம அவ சேஃப்டியா இருக்கணும். எடுத்து கொண்டு கொடுக்கும்போது நீங்க தானே பாத்தீங்க. அது அப்படியே இருக்கு. சரியா ஐயா? பாத்துக்கங்க. பெருநர்ல வந்து காவல் ஆய்வாளர் அவர்கள்,
இல்லை காவல் சார்பாய் வளரும். காவல் சார்பாய் வாங்க அதை வீடியோ எடுத்துக்கலாம். காவல் சார்பு ஆய்வாளர் அவர்கள், பழனி நகர காவல் நிலையம், பழனி. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். நான் உழைச்ச காசு இப்படிலாம் போகுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு தரேன். மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். நான் மதிப்பிற்குரிய விலாசத்தில் உண்மை. குடியிருந்து வந்தேன். இந்த சொத்துல இருந்து இது வரைக்கும் நான் உழைச்ச காசு கடவுள் சும்மா விட மாட்டார். கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். அது இருக்கு. நான் மதிப்பிற்குரிய விலாசத்தில் குடியிருந்து வந்தேன். ஓகேவா? கடந்த என்னைக்கு சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக அவளால எனக்கு ஒரு 10 பைசா எனக்கு எந்த இதுவும் கிடையாது. கண்டிப்பாக இது பூரா நான் உழைச்ச காசு. என்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக இந்த செயின் எப்படி கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். ஹலோ, ஓகே. என்னுடைய குடும்ப பிரச்சனை காரணமாக என்னுடைய தாய் என்னை வீட்டை விட்டு வெளியேறக்கூடியதை கொடுத்தான். கடந்த 9/11 என்னை ஏமாத்தவங்க யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. 25 அதுதான் நான் சொல்றேன். கடவுள் கண்டிப்பா தண்டனை கொடுப்பார். கடந்த காரணத்தால் இப்ப ஏமாத்தலாம், 9/11 இனிமேல 25 அன்று கடவுள் தண்டனை கொடுப்பார். என்னுடைய தாய் எனக்கு என்னுடைய நகையை பிராக்கெட்டில் இருக்கும் திருப்பி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டார். சரோட்டோ வாசி காமிச்சிருங்க எல்லாம். திருப்பி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு விட்டார். ஏன்னா அவங்களோட நகையை தான் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. என்னோட நகைன்னு நீங்கள் எழுதுறீங்க. என்னோட நகையை எனக்கு திருப்பி கொடுக்க ஒத்துக்கொண்டார். வந்து இவங்களுக்கு போட்டவங்க வந்து அவங்களும் சொன்னாங்க, இவங்க நகை இவங்களும் சொன்னாங்க. நீங்கள் போட்டிங்களா அவங்களுக்கு அந்த செயினை? இந்த செயின் அவங்களுக்கு பண்ணி போட்டிங்களா நீங்கள்? ஏற்கனவே 3 பவுன் போட்டு மொத்தம் 3 பவுன் உள்ள இருந்துச்சு. அதை எடுத்தாச்சு. அதை எடுத்தாச்சு. இல்லை, இந்த செயின் அவங்களுக்கு பண்ணி நீங்கள் போட்டிங்களா? இந்த செயின் அவங்களுக்கு பண்ணி போட்டுக்கிறது அவங்களுக்காக பண்ணினீங்களா? இந்த செயின் அவங்களுக்கு பண்ணி போட்டிங்களா? அவங்களுக்கு போட்டீங்க. என்னோட உழைப்புல இந்த செயின் பண்ண அவங்களுடைய ஒரு 10 காசுல இருந்து நான் வாங்கல. இது என்னுடைய உழைப்புல இருந்து அந்த செயின் போட்டது. என்னுடைய நகையை நான் பெற்றுக்கொண்டேன். நான் எல்லாமே இதுதான் இது. சொத்து அப்படித்தான். என்னுடைய உழைப்புல இருந்தது எல்லாமே வாங்கினது. சொத்து அப்படித்தான் இப்ப போகுது. இனிமேல் யாரும் எனக்கு இந்த சொத்தெல்லாம் வாங்கி கொடுக்கல. என்னோட உழைப்புல வாங்கினது சார். அப்ப என்ன கஷ்டப்பட்டதுன்னா எனக்கு தெரியும். இத வாங்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். துன்புறுத்தலுக்கும் இடத்த வாங்கி அதுக்கப்புறம் இதை கட்டினதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் தூக்கணும் அப்படி எடுத்துட்டு போனாங்க. அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். எந்த துன்புறுத்தலுக்கும் வீட்டில் வந்து என்னுடைய தாய் இருக்கும் வரை. அதனால இவங்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. பிரச்சனை செய்யும். கடவுள் ஒரு நாள் பனிஷ்மெண்ட் தருவார். அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இதை வாங்கிட்டு போயிடலாம். எனக்கு இந்த நகை முக்கியம் இல்லை. பேசிட்டாங்க.
இந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. என்னது அன்னைக்கே உட்காந்து பேசி அவளை ஏமாற்றி பறிச்சுட்டு போகிறதுக்கு உட்காந்து பேசுகிறதா? பரவாயில்ல. ஏமாற்றி பறிக்கிறேன். இல்லை இல்லை, சரி இருக்கட்டும். அவங்கள ஏமாற்றி பறிக்கிறதுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதா? அவளை ஏமாற்றி அழுக விட்டு கண்ணீர் வடிக்க விட்டு வாங்குறிய ஒரு நகை பணத்தினால வாழ்வு வந்து யாருக்கும் வந்துடாது. எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? எத்தனை நாளைக்கு இதை முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தவங்க ஏமாற்றி வாழ்ந்தால் வாழவே முடியாது. அவங்க வந்து வயசானவளாக இருக்கிறதுனால ஏமாற்றி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிய. அவங்க கண்ணீருக்கு ஒரு நாள் பதில் சொல்லணும். எத்தனை நாளைக்கு இந்த செயினை வச்சு சாப்பிட்ற? எத்தனை நாளைக்கு செயினை வச்சு? இதே நிலைமை ஏமாத்துறவங்களுக்கு வரும். நான் மேற்படி விலாசத்தில் குடியிருந்து வந்தேன். எனது குடும்ப பிரச்சனை காரணமாக என்னுடைய தாய் என்னை வீட்டை விட்டு வெளியே சொன்ன காரணத்தின் பொருட்டால் 9/25 அன்று என்னுடைய நகையை 7 பவுனை திருப்பி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். இதைத் தொடர்ந்து 19/25 அன்று என்னுடைய தாயிடமிருந்து என்னுடைய நகையை நான் பெற்றுக்கொண்டேன். இனிமேல் என்னுடைய தாயை எந்தவித துன்புறுத்தலுக்கும் வீட்டில் வந்து தொந்தரவும் செய்ய மாட்டேன். வீட்டில் வந்து என்னுடைய தாயை பிரச்சனை செய்ய மாட்டேன். இப்படிக்கு எழுதிட்டாங்க. நீங்கள் இங்கே எனக்கா ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்குது. ஏமாத்து வேலைக்கு ப்ரூஃபே தேவையில்லை. அவ அடிக்கிற கண்ணீரே பதில் சொல்லிடும். சட்டு ஒரு வயசானவங்களை உட்கார வச்சு ஏமாத்து வேலைக்கு ரவுண்டு கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. என்ன சொல்றீங்களா? இல்லை யார் செய்கிறாங்களோ அவங்கள அப்படி சொல்லலை. நான் யார் ஏமாத்துறாங்களோ அவங்கள நான் சொல்கிறது. நான் அதை உங்களுக்கு ஒரு சம்மந்தம் சரிங்களா? இனிமே எந்த தொந்தரக்கும் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது.